Hello guys, welcome back to our channel Tamil Traveler. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சைனாவில் ஹர்பினில் மெட்ரோ ஸ்டேஷன் எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போய் டிக்கெட்லாம் எப்படி எடுக்கிறது, இந்த கொரோனா டைமில் எந்தெந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைனாவில் ஹர்பினில் ரொம்பவுமே ஃபேமஸான போலார் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு அட்ராக்ஷன் உள்ளே நிறையவே இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. போலார் பார்க்குக்கு இப்போ நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. 2லேயுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் தான் இருக்குது. இந்த சைட்லேயே போலார் பார்க், அதுக்கப்புறமேட்டு டைனோசர் கேலரி எல்லாமே இருக்குது. இங்கே கீழேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னோ பூட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப வழுக்குது. ஸ்னோ பூட்ஸே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பிளாஸ்டிக் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அந்த இடத்துலலாம் வழுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹர்பினுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னோ பூட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த சைடில் அக்வேரியம், அதுக்கப்புறமேட்டு டைனோசர் கேலரி, சன் ஐலாண்ட், போலார் லேண்ட் எல்லாம் இருக்குது. சன் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட், அதுக்கு நம்ம தனியாக அமௌண்ட் கொடுக்கணும். இங்கே நம்ம பார்க்குறது அக்வேரியம், டைனோசர் கேலரி, அதுக்கப்புறமேட்டு இந்த போலார் லேண்ட், இது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக எல்லாமே பனியாக தான் இருக்குது சுற்றி. நாம் இதுக்கு முன்னாடி அந்த முடாஞ்சேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஃபுல்லாமே ஸ்னோ மவுண்டைன் தான். வீடுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அங்கே ஒரே ஒரு கொரோனா கேஸ் வந்திருந்தது. ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா கேஸ் வந்ததுனால யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்படி யாராவது உள்ளே போனாலும் அவங்களால 14 நாள் வெளியே வர முடியாது. அப்படி வேறு ஏதாவது சிட்டிக்கு போனாலும் 14 நாள் குவாரண்டைனில் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் அங்கே போக முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி இருந்தப்போ இங்கே சைனீஸ் நியூ இயர் ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால ஃபுல்லாக ஹாலிடே விட்டாங்க. ஃபுல்லாக இங்கே வெறிச்சோடி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காராக நிறைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே சன் ஐலாண்ட்லாம் இருக்கனால கூட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது போலார் பார்க்குக்கு மட்டும் தான் போகிறோம். போலார் பார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு டைம் இருந்ததுன்னா சன் ஐலாண்ட் போவோம். பட் டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே போலார் பார்க் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கு டிக்கெட் நம்ம எடுக்கணும். அந்தளவுக்கு அட்ராக்ஷன் பிளேசஸ் உள்ளே இருக்குது. நிறைய டால்பின் ஷோ, அந்த மாதிரி நிறைய ஷோலாம் உள்ளே நடக்கும். ஹர்பின் போலார் பார்க் அக்வேரியம். இங்கேயும் நம்ம கிரீன் கோட் எடுக்கணும். எல்லா அட்ராக்ஷன் பிளேஸ்லையுமே கிரீன் கோட் மஸ்ட்டு. ஸோ ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 278 RMB தான் நம்ம எடுத்துருக்கோம். 3 பிளேஸையும் நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இது வேலிடிட்டி. ஸோ இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க, இன்னத்துலேருந்து நாளைக்கு வரைக்கும் வேலிடிட்டி இது.戴口罩看一下电脑屏幕，帽子往上一点点，再往前一点点。预约超时，请登记人员。好，请进。预约成功。谢谢。இதாக போகுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த க்ரீன் கோடு கேட்குறாங்க. அந்த க்ரீன் கோடு காமிச்சா தான் நமக்கு டிக்கெட்டே கொடுத்தாங்க. பட் அங்கேயும் ஒருக்கா எடுத்துக்கிட்டு இங்கேயும் ஒருக்கா நம்ம க்ரீன் கோடு காமிச்சிட்டு மறுபடியும் உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கோடும் இல்லாமல் டெம்பரேச்சரும் ஒருக்கா பார்க்குறாங்க. எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உள்ளே விடுறாங்க. இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா இங்கே கொஞ்சம் கொரோனா பரவ ஆரம்பிச்சிச்சுனால இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அட்ராக்ஷன் பிளேஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாட்டர் டான்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிற ஃபிஷ் அக்வேரியம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கே போகலாம். அந்த பாப்பா வந்து இப்போ அந்த மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்கணும். கிட்டத்தட்ட வந்து 20 RMB கொடுக்கணும் 10 நிமிஷத்துக்கு. அவங்களே வந்து அதில் வந்து சீட்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. அதாவது மீனோட தீனிலாம் வச்சு கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற எல்லா விலங்குகளுக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு விலங்குகளுக்கு குறிப்பிட்ட விலங்குகளுக்கு வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கே பக்கத்தில் அவங்களே வந்து இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்ககிட்ட அமௌண்ட் பே பண்ணி நாம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஃபிஷ்ஷோ இல்லை இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மீன் தீனி இந்த மாதிரிலாம் நாமளே வந்து காசு போட்டு வாங்கி கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து நிறைய விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகளுக்கெலாம் வந்து நாமளே வந்து ஃபீட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட விலங்குகளுக்கு வந்து நம்மளால் வந்து ஃபீட் பண்ண முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து நம்மளால் இங்கே ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து வாட்டர் டான்ஸ் போய் பார்க்கலாம். ஏன்னா வாட்டர் டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. வாட்டர் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டர் டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 நிமிஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
表演已经结束了，让我们把最热烈的掌声送给他们吧！请您继续踏上您的海洋之旅，去感受海。எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து எப்படி எப்படி தான் பண்ணுமோ எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாயிலிருந்து உள்ளேயே வந்து ஹார்டின் ஷேப்பில் விடுறது எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னும் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கூலிங்காலாம் இருக்காது, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஹீட்டர் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடலோட ரொம்ப ஆழத்தில் தான் வாழக்கூடியது. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் வந்து ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதுலேயே வந்து சோங்கியாங் ஸ்ட்ரீட்லேயே போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்கிது. ஸோ உள்ளே மேக் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு தான். இங்கே உள்ளே போடுற மீட் பார்த்திங்கன்னா போக்கும் போடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு தனியாக வந்து பீஃபும் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே பனையார மாதிரி வேவிக்கிறது அதுதான்.
பட் ஆனால் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்குறத விட இங்கே வந்து டபுள் மடங்கு காஸ்ட் அதிகம். ஸோ இது பார்த்திங்கன்னா கடல் சிங்கம். சேம் இதுவும் வந்து ஷியலும் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும், அதிகமாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கடல் சிங்கம்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாலூட்டி வகையை சேர்ந்தது தான். இதுவும் வந்து குட்டி போட்டு தான் வந்து பால் கொடுக்குறது, அந்த வகையை சேர்ந்தது தான். இதுவும் வந்து மாமிச உண்ணிகள் தான். கடலில் வந்து இருக்கிற நம்ம மீன், சின்ன மீனுங்க, அதுக்கப்புறமேட்டு நண்டு இதையெல்லாம் சாப்பிட்டு தான் வளரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இவங்க வந்து மீன் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 டைம் வந்து அந்த டம்ளரை தட்டினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கடல் சிங்கமும் வந்து துடுப்பு, அந்த துடுப்பை வந்து அதோட உடம்புல தட்டும். இதுவும் வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்கி கொடுக்கணும். இதோட ஆயுட்காலம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. இதுக்கெல்லாம் காது பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டி காது வந்து அது சைடில் இருக்கும். அதை நம்ம பார்த்தோம்னா கூட தெரியாது, ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப குட்டி காதாக இருக்கும். இதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் அங்கேயும் வந்து வாழக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சர்க்கஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது கை தட்டி பேசுகிறது, கை தட்டி அவங்க டம்ளரை தட்டினோடனே வந்து அதோட துடுப்பு வந்து அது தட்டுது பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியே தான் பேச வைக்கிறதுக்கு. அதாவது ஹலோ, ஹாய், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து பேச வைக்கிறது கூட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அதிகபட்ச வெயிட் பார்த்திங்கன்னா 100லேருந்து 300 கிலோ வரைக்குமே வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த் பார்த்திங்கன்னா 6 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் கூட வந்து வளரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சின்னது தான். இங்கே அந்த மீன் நம்ம வாங்கி போடுறதும் வந்து காசு தான். 5 பீஸ் வந்து 20 RMB. ஸோ அந்த ஒரு கிண்ணத்தில் வந்து 5 பீஸ் இருக்கும், அது அப்படியே வந்து 20 RMB. எல்லாமே வந்து உள்ள எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பெண் குயின்லாம் வச்சுருக்காங்க. பெண் குயின் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25 வந்து பெண் குயின் டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க உலகம் முழுவதுமே வந்து. இந்த பெண் குயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. எம்ப்ரர் பெண் குயின், லிட்டில் பெண் குயின், அதுக்கப்புறமேட்டு கேலபகஸ் பெண் குயின், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து லிட்டில் அண்டு எம்ப்ரர் பெண் குயின் ரெண்டுமே உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. எம்ப்ரர் பெண் குயின்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் வந்து வளரக்கூடியது. அந்த எம்ப்ரர் பெண் குயின்லாம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் வளரக்கூடியது. லிட்டில் பெண் குயின் பார்த்திங்கன்னா 12லேருந்து 14 இன்ச் வரைக்கும் தான் வளரக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக நீந்திட்டுருக்கு. கேலபகஸ் பெண் குயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 19லேருந்து 21 இன்ச்சு தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வந்து வாழக்கூடியது. ஸோ உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லிட்டில் பெண் குயின் தான் நினைக்கிறேன். இப்போ நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இது பார்த்திங்கன்னா சியலும் சீலைன்னு வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒன்று, கொஞ்சம் ஆபத்தான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து வாயை திறந்து காமிச்சிட்ருக்கோம். உள்ளெல்லாம் பல் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஆபத்தான விலங்குகளுக்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஃபீட் பண்ண முடியாது.
亲干嘛？啊，张嘛，好好好。ஸோ அங்கே நம்ம வாட்டர் டான்ஸ் பார்த்துட்டோம். வாட்டர் டான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கீழே தான் வந்து போலார் லேண்ட் இருக்குது. போலார் லேண்டில் இருக்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டைனோசர் மியூசியம் இருக்குது. டைனோசர் மியூசியம் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 2 இடம்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து 270 RMB நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நாளைக்கு கூட வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி ஆகிறப்ப க்ரீன் கோட் எல்லாத்தையுமே காமிச்சோம். அதை காமிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உள்ளே விட்டாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போயும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே காமிச்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து இங்கே டிக்கெட் எடுக்கும். ஏமா右转啊。ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கலை அப்படின்னா நம்ம இங்கே வந்து எடுக்கணும். டிக்கெட் தான் நம்ம 278 RMB எடுத்துருந்தோம். ஸோ அதனால் நம்ம இங்கே டிக்கெட் எடுக்க தேவையில்லை. நம்ம டேரெக்டாக அப்படியே உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கா வந்து அந்த குழந்தைய பிடிக்காம இருந்திருந்தால் குழந்தை வந்து உள்ளே மாட்டிருக்கும். அங்கே தான் ஒருக்கா காமிச்சோம், இங்கே ஒருக்கா சின்கமாக காமிக்கணும். ஸோ நம்ம இங்கேயும் மறுபடியும் வந்து ஒருக்கா டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க.帽子稍微往上一点点，再往前面一点，没上上这一串，好，请进。你看咱们往上怎么往？哦 like ஸோ உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து அந்த சர்க்கிள் விட்டுட்டு வர்றது. அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து நாம் பெரியவங்க பெரியவங்களுக்குலாம் அலோடு கிடையாது, சின்ன குழந்தைங்க மட்டும் தான். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 RMB. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து 20 RMB.
இங்கே வந்து பென்குயின் வந்து நம்ம கொஞ்சம் கிட்டவே பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப கிட்டவே இருக்குது பென்குயின். இதுக்கு அடுத்தது தான் வந்து டைனோசர் கேலரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லிட்டில் பென்குயின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்த வீடியோவில் நம்ம டைனோசர் கேலரி, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடந்தது. டால்பின் ஷோ, இந்த மாதிரி நிறைய ஷோ இங்கே நடந்தது. அதை பற்றி இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க.